இன்டர்ஃபியரே ஆக மாட்டார். பட் அவங்களுக்கும் ஒரு மாதிரி சேலரி தான் இருக்கும். அந்த சேலரி வந்து அவங்க வீட்டு ரெண்ட்டுக்கும் அதுக்கப்புறம் அந்த பசங்களுக்கு பே பண்ணுறதுக்குமே வந்து சரியாயிடும். ஓகேவா? ஸோ நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு ஒன்று ஜாலியாக போகணும், வெளியில் போகணும், ஷாப்பிங் போகணும், நம்ம பசங்களை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம போய் ஏதோ ஒன்று ஷாப்பில் போய் உட்காந்து ஜாலியாக ஒரு சாய் பாயிண்ட் போய் உட்காந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அப்போ வந்து எனக்கு சாய் பாயிண்டில் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 10,000 கொடு, இல்லை விடுங்க 2,000 கொடு அப்படின்னு கேட்டால் கூட அந்த டைமில் அவங்கக்கிட்ட இருக்காது. ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த ஒர்க் பண்ணும்போது டக்குன்னு ஒரு 2,000 3,000 ஒரு மேட்டரே கிடையாது. ஸோ நான் லாஸ்ட் டைம் ஒரு செட்டு நம்ம லெஹங்காலாம் ரெடி பண்ணி கொடுத்ததுக்கு எனக்கு வந்து 9,000லேருந்து 10,000 வரைக்கும் வந்துச்சு. ஸோ அதனால் நமக்கு வந்து கொஞ்சம் டேலண்ட் வந்து நிறைய வந்து பில்டப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம பில்டப் பண்ணலனாக்கா நம்மளை வந்து நம்மளே வந்து சும்மா வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி ஆகிடும், வேஸ்ட்டாக வந்து ஜீரோவாக ஆகிடும். அதனால் கண்டிப்பாக வந்து எந்த ஒர்க்கு தெரிஞ்சாலும் அந்த ஒர்க்கை வந்து ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 25 இயர்ஸ் கிட்ட ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஒரு ஒர்க்குனா அந்த டைமில் வந்து திங்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அதை வந்து நீங்கள் வந்து திருப்பி வந்து உங்களோட லைஃப் எண்டு வரைக்கும் விடவே கூடாது. அதுக்குள்ளேயே நீங்கள் வந்து திங்க் பண்ணி அதுலேயே வந்து யூனிக் பண்ணி அதை வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக கொண்டுட்டு வரணும். ஸ்டார்டிங்கில் வந்து பாருங்க ரொம்ப வந்து பேஸ்மெண்ட் வீக்காக தான் இருக்கும். நீங்கள் அதை வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங் பண்ணாக்கா அதுக்கு டைம் வந்து ஒரு 10 இயர்ஸ்லேருந்து 15 இயர்ஸ் வரைக்கும் எடுக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து நல்லா வந்து ஒரே இதுலேயே வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். இப்போ நான் அப்படி தான் வந்து ஆஃப்டர் த மேரேஜ் வந்து என்னோடய டாட்டர் பிறந்ததுக்கப்புறம் அவங்க அப்போலேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவள் 5 months இருக்கும்போது நான் வந்து இந்த ஒர்க் இதுதான் பண்ண போகிறேன் அப்படின்றத வந்து அப்போயுமே எனக்கு வந்து கொஞ்சம் மிஸ்பேலன்ஸாக தான் இருந்தது. இது நம்ம பண்ணுவோமா இல்லைனா இன்னொன்று பண்ணுவோமா. ஸோ அது ஒரு 2 இதுலேயே எனக்கு வந்து எனக்கு ஐடியா வந்துருச்சு. ஓகே அப்புறம் நம்ம இது ஒர்க்கு தான் பண்ண போகிறோம். இப்போ இந்த பொட்டிக் ஒர்க்கு தான் பண்ண போகிறோம்னா அதுலேயே ஸ்பெஷலிஸ்ட்டாகவே வந்து அதில் வந்து ஒரு நார்மல் டெய்லரிங் பண்ணிவிட்டு அதில் அப்புறம் ஒரு பேட்டர்ன் மேக்கிங் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து இன்னும் நிறைய இருக்குது. ட்ரேப்பிங் இருக்குது, பிளேசர் மேக்கிங் இருக்குது. ஸோ என்னென்னமோ இருக்குது. நீங்கள் இப்போ யூடியூப் பார்த்தீங்கன்னா நமக்கே தலை சுற்றும். இவ்வளோ இருக்கா? இந்த ஃபாரினர்ஸ்லாம் போடுவாங்க பாருங்கள் பேட்டர்ன் மேக்கிங்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ டீட்டெயில்டாக அந்த கட் பண்ணி அந்த பேட்டர்ன்ஸ்லாம் போடுவாங்க. ஸோ நானுமே வந்து எல்லாமே வந்து கற்றுக்கிட்டேன்னு சொல்ல முடியாது. ஸோ எனக்கு வந்து ஒரு அமௌண்ட் எனக்கு வீட்டுக்கு வந்து ரன் பண்ணுறதுக்கு, எனக்கு கஸ்டமர்ஸுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு இந்த பேட்டர்ன்ஸ் இருந்தால் போதும். இந்த பேட்டர்ன்ஸ் மட்டும்தான் வந்து என்னோடய கஸ்டமர்ஸ் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களாலேயே அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு கவுனுக்கு வந்து 30,000 கொடுனா யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதே வந்து ஒரு லெஹங்கா செட்டுக்கு ஒரு 5,000 நம்ம ஒரு ஃபிக்ஸ் பண்ணாக்கா ஒரு ப்ளவுஸ் ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ்லேருந்து ஒரு எனி லெஹங்கா எனி ஏ லைன் எனி ஃபிஷ் கட் எனிதிங் வித் கேன்லாம் பண்ணும்போது ஸோ ஒரு 5,000 கோட் பண்ணால் அட்லீஸ்ட் வந்து அது கொடுக்கறதுக்கு அவங்க வந்து அஃபோர்டபுளாக இருப்பாங்க. ஒன்ஸ் இன் எ வைல். ஏன்னா அவங்களோட ஒரு பெரிய நல்ல விஷயத்துக்கு ஒரு ஒன்ஸ் இன் எ வைல்னால் என்ன சொல்கிறது, அக்கேஷ்னலாக எப்பயுமே அவங்களுக்கு வந்து அடிக்கடி மேரேஜ் வராதுல. இப்போ மேரேஜ் டைம்லாம் ஒரு 5,000 10,000 ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸோ இது வந்து மினிமம் வந்து எக்ஸ்ட்ரா இப்போ நான் 2 லெஹங்கா ரெடி பண்ணி கொடுத்ததே 5,000 10,000 கிட்ட ரெடி பண்ணி கொடுத்தேன். ஸோ அது வந்து அவங்க போட்டுக்கிறதே வந்து ஒரு மெஹந்தி ஃபங்க்ஷன் அந்த சின்ன ஃபங்க்ஷன். ஸோ இதே வந்து அவங்க கல்யாண கவுன் ரெடி பண்ணும்போது அவங்க அதுக்கும் வந்து ஒரு 20,000. ஏன்னா ஒரு சாரீ நீங்கள் இப்போ எடுக்க போனாவே ஒரு காஞ்சிபுரம் சாரியோ எந்த சாரியோ எடுக்க போனாவே ஒரு 20,000லேருந்து 30,000 இல்லாமல் வந்து நமக்கு சாரியே கிடைக்க மாட்டேங்குது. நம்ம வந்து அதனால சாரீலலாம் வந்து அவ்வளோவெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. 20,000 30,000 சாரீ வந்து நம்ம ரெடி பண்ணி ஒரு வாட்டி போட்டுட்டு நம்ம அப்படியே உள்ளே வச்சுருவோம். ஸோ நானே வந்து அந்த மாதிரிலாம் 2-3 சாரீ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது பார்க்கும்போதெல்லாம் வந்து ஒரு வாட்டி நம்ம அதை யூஸ் பண்ணிட்டோம்னாவே திருப்பி வந்து போட்டுட்டு போனாக்கா அது 20,000 சாரியா 30,000 சாரியாங்கிறது நம்ம மைண்டுக்கு வராது. அது என்ன நமக்கு மைண்டுக்கு வரும், ஐயோ இது வந்து ஆல்ரெடி இந்த ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போயிட்டு இதை வந்து எல்லாருமே நம்ம ரிலேஷன் பார்த்தாங்க, நம்ம எப்படி திருப்பி போட்டுட்டு போகிறது அப்படின்றது தான் வந்து என் மைண்டுக்கு எப்பவுமே வரும். ஸோ ஒரு பக்கம் வந்து கவலையாக இருக்கும், ஐயோ இவ்வளோ செலவு பண்ணி வாங்கிட்டோமே இதை போய் அப்படின்ற மாதிரி மழை வரும். ஸோ அப்புறம் வாங்கி முடித்த பிறகு தான் வந்து 20,000க்கு ஒரு 5 புடவையாக வாங்கியிருக்கலாம் நம்ம அப்படின்றது நமக்கு தோணும். நம்மளோட மனசு மைண்டு எல்லாம் மாற்றி வந்து நம்மளை கன்ஃபியூஷன் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு சாரீக்கு வந்து இப்போ சாரீ 20,000 கூட அவ்வளோ நல்லாலாம் காஞ்சி பொட்டெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. 50,000 வாங்கினா தான் நல்லா இருக்குது. ஆக்சுவலி பார்த்தா 20,000 நத்திங் தான் சொல்லணும். சும்மா நார்மல் போச்சு பள்ளி அந்த மாதிரி தான் நமக்கு வந்து கிடைக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வந்து என் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நெக்ஸ்ட் சண்டே இந்த மாதிரி லைவில் வந்து மீட் பண்ணலாம். நீங்களும் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஆஃப்டர் த எக்ஸசைஸ் கண்டிப்பாக வந்து லைவ் வரும். உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கேட்கலாம்.